வீரியமான விதை, வலிமையான பயிர், அமோகமான விளைச்சல். இதுவே விஎன்ஆர் 4344 அதிரடி சிறப்பு. இந்த மக்காச்சோளத்தை பயிரிட்ட விவசாயிகள் இன்று லாபத்தில் திளைக்கிறார்கள். வணக்கம் விவசாய நண்பர்களே. மக்காச்சோள விவசாயத்தை நீங்கள் பல வருடங்களாக செய்து வருகிறீர்கள். ஆனால் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற சரியான லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதா? விவசாயிகளே, இந்த முறை உங்கள் வயல்களில் பயிரிடுங்கள் விஎன்ஆர் 4344 மக்காச்சோளம். இதன் அபாரமான விளைச்சலை பார்த்து ஊரே வியந்து உங்களை பாராட்டும். எண்ணற்ற விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டிருக்கும் விஎன்ஆர் 4344 மக்காச்சோளத்தின் சிறப்பம்சங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். முதல் சிறப்பம்சம், விஎன்ஆர் 4344 மிகப்பெரிய பலமே கண்ணை கவரும் அதன் அடர் ஆரஞ்சு நிற தானியங்கள் தான். இந்த அடர் ஆரஞ்சு நிறமே அந்த தானியங்களின் உயரத்திற்கு மிகச் சிறந்த அடையாளம். உங்கள் நிலத்தில் விளைந்த கதிர்களை நீங்கள் சந்தைக்கு கொண்டு செல்லும் போது அதன் பொலிவை கண்டே வியாபாரிகள் உங்களை தேடி வருவார்கள். இந்த தரமான தானியங்கள் சந்தையில் உங்களுக்கு மிகச் சிறந்த விலையை பெற்றுத்தரும். இரண்டாவது சிறப்பம்சம், விஎன்ஆர் 4344 மூலம் உங்களுக்கு எப்போதும் சீரான அளவுள்ள கதிர்களே கிடைக்கும். அது மட்டுமல்ல, இதன் கதிர்கள் நுனி வரை ஒரு இடைவெளியும் இன்றி தானியங்களால் முழுமையாக நிரம்பி இருக்கும். விஎன்ஆர் 4344 கதிர்களின் நுனி பகுதி நன்கு மூடியிருப்பதால் மழை நீரால் தானியங்கள் பாதிக்கப்படுவதில்லை. இது உங்கள் மொத்த உற்பத்தியையும் வருமானத்தையும் ஒரு சேர உயர்த்துகிறது. மூன்றாவது சிறப்பம்சம், பயிர்கள் நடுத்தரம் உயரம் கொண்டவை. இவை எத்தகைய கடுமையான வானிலையையும் எதிர்த்து உறுதியுடன் வளரும். விஎன்ஆர் 4344 பயிர்கள் அறுவடை காலம் வரை பசுமையாகவே இருக்கும். மேலும் இந்த ரகம் நோய் தாக்குதலுக்கு எதிராக சிறந்த எதிர்ப்பு திறன் கொண்டது. அதாவது மருந்திற்கான செலவு மிக குறைவு, மகசூலும் லாபமும் மிக அதிகம். நான்காவது சிறப்பம்சம், விஎன்ஆர் 4344 ஒவ்வொரு செடியிலும் அபாரமான உற்பத்தி திறன் ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு செடியும் அதன் முழு திறனுடன் மகசூலை தரும்போது உங்கள் லாபமும் புதிய சாதனைகளை படைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 4 அற்புதமான சிறப்பம்சங்களால் தான் இன்று நாடு முழுவதும் உள்ள மக்காச்சோள விவசாயிகள் விஎன்ஆர் 4344 மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் மகிழ்ச்சியுடன் இதை பயிரிடுகின்றனர். இதை பயன்படுத்தி வெற்றி கண்ட விவசாயிகளின் அனுபவங்களை அவர்களது வாயிலாகவே கேளுங்கள். அண்ணா வணக்கண்ணா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா விஎன்ஆர் விதை நிறுவனத்துல வரோம். சரிங்க. இது பாத்தீங்கன்னா எந்த ஊர்னா? அது கொங்கப்பேட்டைங்க. பேர் ஆண்டவனுங்க, ஒட்டாந்திர வட்டமுங்க, திண்டுக்கல் மாவட்டம். கொங்கப்பேட்டைங்க. விஎன்ஆர் 43 44 விளைச்சல் நல்லா இருக்குங்க. பயிர் பண்ணிருக்குங்க. ஒரு பயிர் அடிச்சு போட்டிருக்குங்க. ஒரு 37-40 சாக்கு ஆகும். ஒரு ஏக்கருக்கு இருக்கும். இது நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான வெள்ளாமையா இருக்கு. ஒரு மருந்து அடிச்சங்க. இந்த தட்டு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சாயல நல்லா இருக்குங்க. வண்டி அடிக்க நல்லா இருக்கும். சரி. இப்படி பாத்தீங்கன்னா 16 to 17 வரிசை இருக்குங்க. இப்படி பாத்தீங்கன்னா 40 இருக்குங்க. உயரம் வந்து 40 இருக்குங்க. நல்ல ஈல்டு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. சோளம் வந்து நல்ல பட்ட சோளமா, நல்ல பட்டையா இருக்கும். கலர் நல்லா இருக்குங்க. நல்லா ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குங்க. சரிங்க. இப்ப மக்காச்சோளம் வந்து எத்தனை வருஷம் பயிர் பண்ணிட்டு? 27 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வேற ரகம் நட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கும் இந்த விஎன்ஆர் மக்காச்சோளத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? இது ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஒரு மருந்து தாங்க அடிச்சா நல்லா இருக்கு. மறுபடியும் அடிக்கலாம்னு பார்த்தா மழையெல்லாம் போச்சுங்க. நானும் சுமாரா விட்டேன். இருந்தாலும் விட்டதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெள்ளம் நல்லா இருக்கு. நல்லா விளைஞ்சிருக்கு இல்லையா? சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஎன்ஆர் 43 44 பயிர் பண்ணிருக்கீங்க. இது வந்து நல்ல மகசூல் தரக்கூடியது மாதிரி எதிர்பார்க்கறீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு 37 to 40 மூட்டைக்குள்ள வர நினைக்கிற ஒரு ஏக்கருக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மித்த விவசாயிகளுக்கு இது நீங்க சிபாரிசு பண்ணலாம்? நல்லா பண்ணலாங்க. நல்லா சொல்லலாங்க. சரிங்கண்ணா. எங்களோட விஎன்ஆர் விதை நிறுவனத்தோட விதையை வந்து பயன்படுத்தியதுக்கு எங்களுக்கு நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம். என் பேர் ஆரோக்கியதாஸ், வடக்கு மேட்டுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். நான் இந்த 7 வருஷமா மக்காச்சோளம் பயிர் பண்ணிக்கிருக்கேன். இது வந்து வறட்சியை தாங்கி வந்திருக்கு. நல்ல ஈல்டு வர்றது மாதிரி தெரியுது. இன்னும் மருந்து வந்து மற்றதுக்கெல்லாம் 3 மருந்து 2 மருந்து அடித்து இதுக்கு ஒரே மருந்தே அடிச்சிருக்கேன். பூச்சி நோய் தாக்காமல் வந்திருக்கு. நல்லா ஈல்டு கிடைக்கும் போல் தெரியுது. மற்ற விவசாயிகளுக்கும் நம்ம கொடுக்க சிபாரிசு கொடுக்கலாம். நல்லா வரும், நம்பி போடலாம். இந்த ரகம் வந்து விஎன்ஆர் 43 44 இந்த ரகம் நம்பி போடலாம். நல்லா வறட்சியை தாங்கி வருது. அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் மணிவந்தான் கிராமத்தில் நான் வசிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். என் பேர் மணிகண்டன். வேப்பூர்
வேப்பூர் வட்டம், கடலூர் மாவட்டம், புல்லூர் கிராமத்தில் விவசாய தோட்டம் வந்து குத்தகைக்கு பார்த்து இது பயிர் பண்ணிட்டு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி விஎன்ஆரில் 2-3 ரகம் வாங்கி பயிர் பண்ணியிருக்கிறேன். 2025 புதுசாக விஎன்ஆர் 43, 44ங்கிற ரகம் ஈல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கி நான் சாகுபடி பண்ணி பார்த்தேன். கார்த்திகை மாதம் வந்து சாகுபடி பண்ணேன். இப்போ பங்குனி அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. நல்லா மகசூல் நல்லாவே இருக்குது. ஏக்கருக்கு ஒரு 40 மூட்டை குறையாமல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இது சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 16 18 வரைக்கும், நீட்டு போக்கில் வந்து 40 42 வரைக்குமே நல்லாவே இருக்குது. பூட்டை வந்து ஆவரேஜாக, இது சின்னது பெருசு இல்லாமல் ஆவரேஜாக ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பூட்டை வந்து பெருசாகவே இருக்குது. மிஷின் அறுவடைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காற்றுல சாயறதோ உங்களுக்கு கீழே வந்து வேஸ்டேஜ் ஆகிறதோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மிஷின் அறுவடைக்கு நல்லாவே இருக்கும். விவசாயிகள் வாங்கி 43, 44 இந்த ரகம் விஎன்ஆர் 43, 44 விஎன்ஆர் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் விவசாயிகள். விவசாய தோழர்களே, அப்புறம் என்ன தயக்கம்? இனி காத்திருக்க தேவையில்லை. உங்களுக்கும் அமோக விளைச்சல், பலபலப்பான தானியங்கள் மற்றும் சிறப்பான லாபம் வேண்டுமா? அப்படியானால் இந்த சீசனில் உங்கள் நிலத்தில் விஎன்ஆர் 4344 மட்டுமே பயிரிடுங்கள். இன்றே உங்களுக்கு அருகிலுள்ள அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை மையத்திற்கு சென்று விஎன்ஆர் 4344 விதைகளை வாங்கி வாருங்கள். விளைச்சலில் நீங்களே சாம்பியன் ஆகுங்கள். விஎன்ஆர் 4344 பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு அல்லது விதைகளை வாங்க லேண்ட்மோர் பட்டனை கிளிக் செய்யவும். सबसे ज्यादा पैदावार VNR